தென்றலே மெல்ல பேசு சீரியலோட அப்கமிங் ப்ரொமோஷன். இந்த ப்ரொமோவில் நம்ம இளமதி நம்ம கலாவோட முகத்திரையெல்லாம் ஒன்று ஒன்றா கிழிச்சிக்கிட்டு வராங்க இல்லையா? அந்த வகையில் மறுபடியும் பரமங்கிட்ட கலாவை வசமாக மாட்டி விட்டுருக்குறாங்க. அதாவது கலாவுக்கு உண்மையாலுமே உன் மேலே பாசம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ கலாவோட பையன் சித்தார்த்த மாப்பிள்ளை பார்க்க மினிஸ்டர் வீட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. மினிஸ்டரோட மனைவி அவங்கெல்லாம் வந்திருக்காங்களாட்டுக்கு, மினிஸ்டர்லாம் வரலையாட்டுக்கு. அப்போ சித்தார்த்தை உட்கார வச்சு அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, கலா கிட்ட உங்களுக்கு 2 பையனா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, இல்லை இல்லை எனக்கு ஒரு பையன் தான், சித்தார்த்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இளமதி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுறாங்க. நம்ம பரமனுக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மாவுக்கு வயித்த வலியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி விட்டுறாங்க. நம்ம பரமனை அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வராப்புல ஏற்கனவே பிளான் பண்ணி தான் பரமனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிருக்காட்டுக்கு இந்த கலா. நம்ம கலா பண்ண இந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இளமதி மறுபடியும் பரமனை வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க. இங்கே கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு ஒரு பையன் தான், சித்தார்த்து மட்டும்தான், அந்த பரமன் என்கிட்ட வேலை தான் பார்க்குறேன், அவனாம் என் பையனே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பரமன் இதை கேட்டுறாப்புல. பரமன் இங்கே வந்துட்டான் அப்படிங்கிறத கலா பார்க்கவே இல்லை இல்லையா? ஸோ இப்போ பரமன் என்ன செய்ய போறாப்புல, கலாமா நம்மளை புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சே, இப்போ நம்ம புள்ளையே இல்லை அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு ஏதாச்சும் நம்ம கலா ட்ராமா போடுதா இல்லையான்னு.